எதையெல்லாம் அல்லாஹ் மறைப்பான், எந்த பாவத்திற்கெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பை வழங்குவான், எந்த பாவத்திற்கெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பை வழங்க மாட்டான் என்று வரையறுத்து சொல்ல முடியுமா? குர்ஆன் சொல்லுகிறது, சூரத்து ஜுமருடைய 53வது வசனம், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய அழைப்பில் சிறந்த அழைப்பு அது குர்ஆனில். ஏன்? அந்த அழைப்பிற்கு சொந்தக்காரர்கள் நாம். அந்த அழைப்பு எம்மை நோக்கி பேசப்படுகிறது. குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்து வரம்பு மீறிய என் அடியார்களே, தங்களுடைய நஃப்ஸை அநீதத்தில் வீணடித்த என் அடியார்களே, அதிகமான பாவங்களை சுமந்த யா இபாதி என் அடியார்களே. அல்லாஹு அக்பர். அவர்களையும் அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தில் அடியார்கள் என்றுதான் அழைக்கிறான். தங்களுடைய நஃப்ஸை நஷ்டத்தில் உட்படுத்திய என் அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹுடைய ரஹ்மத்தில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இவ்வளவு பாவம் நான் செய்திருக்கிறேன், எவ்வளவோ குற்றங்களை நான் செய்திருக்கிறேன். என் பாவத்தின் எண்ணிக்கை நன்மைகளை விட உலகமளவு பெரிது, ஏன் இந்த வானளவு பெரிது. ஒட்டுமொத்த மனிதர்களை விடவும் அதிகமாக நான் பாவம் செய்தவன். நான் இறைவனிடத்திலே திரும்ப போகிறேன். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழந்து விடாதீர். ஏன் அல்லாஹுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழக்கக்கூடாது? அர் ரஹீம். ஏன் அர் ரஹீமுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழக்கக்கூடாது? அல் கஃபூர் அவன். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. ஜமீஅன். எல்லா பாவங்களும் ரப்பிடத்தில் மன்னிக்கப்படும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. எல்லா பாவங்களையும் அவன் மன்னிப்பான். ஏன் அவன் மன்னிப்பான்? இன்னஹு ஹுவல் கஃபூர். ஏன் அல் கஃபூர்? அர் ரஹீம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்லாஹு அக்பர். ஆம், உலகத்தில் எது செய்தாலும் அந்த பாவத்தை உணர்ந்து அது பாவம் என்று கருதி இனிமேல் செய்ய மாட்டேன் என்ற உறுதி கொண்டு ரப்பிடத்திலே அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஹத்த ஷிர்க், அது ஷிர்காக இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்து விடுவான். ஆம், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹ் வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் இணை வைப்பை மன்னிக்க மாட்டான், அது தவிர ஏனைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். எப்போது? உலகத்திலிருந்து அவன் பிரியும் நேரத்தில் ஷிர்கோடு மரணித்தால். யா அஹி, கேளுங்கள், ஷிர்கின் நிலையில் அவன் உயிர் பிரிந்து விட்டால், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹ் வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. மரண தருவாயை அடைவதற்கு முன்னால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஷஹாதத்தை ஒரு மனிதன் மொழிந்து விட்டால் அவன் செய்த எத்துணை ஷிர்காக இருந்தாலும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹன் சயுபத்திலுல்லாஹு சய்யிஆத்திஹிம் ஹஸனாத். யார் தௌபா செய்து ஈமான் கொண்டு அல்லாஹ்வை நல்ல அமல்களை நோக்கி நல்ல அமல்களை செய்து வருவாரோ, அல்லாஹ்விடத்தில் திரும்புவாரோ, அவர் செய்த பாவங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யுபத்திலுல்லாஹ், அதை அப்படியே மாற்றி விடுவான். சய்யிஆத்திஹிம் ஹஸனாத், நன்மைகளாக. அல்லாஹு அக்பர். யா அர்ஹமர் ரஹீமீன். நன்மைகளாக மாற்றி விடுவான். உலகம் வாழும் காலம் முழுவதும் தொழுகையை விட்டவன். தொழுகையுடைய முக்கியத்துவம் புரிகிறது. கொடிய பாவம், கொடிய குற்றம், ஜினாவை விட கொடிய குற்றம் தொழுகையை விடுதல். ஒரு மனிதனை கொலை செய்வதை விட பெரிய குற்றம் தொழுகையை விடுதல். குஃபர், இறை நிராகரிப்பு. அது இப்படிப்பட்ட பாவத்தை செய்த ஒரு அடியான் மனம் திருந்தி தொழுகையை நிலைநாட்ட விரும்புகிறேன் என்று வந்தால் யுபத்திலுல்லாஹு சய்யிஆத்திஹிம், அவன் விட்ட தொழுகையின் பாவங்கள் அனைத்தையும் நன்மைகளாக அப்படியே மாற்றி விடுவான். பாவத்தை மறைப்பதோடு மட்டுமல்லாமல், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், யுபத்திலுல்லாஹு சய்யிஆத்திஹிம் ஹஸனாத். அறிஞர்கள் இரண்டு விளக்கம் சொன்னார்கள். ஒன்று, அவன் அல்லாஹ்விற்காக ஒரு செயலை விட்டு வெளியே வந்தால்
ஹராமை விட்டால் ஹலாலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லேசாக மாற்றி விடுவான். அவனுக்கு ஹராமான முறையில் வருமானத்தை சம்பாதித்தவன் ஹலாலில் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு வந்தால் அவன் ஹலாலை நோக்கி திரும்பி போகக்கூடிய பாதையை மாற்றி விடுவான் எளிதாக எல்லாவற்றிற்கும். அதுபோல் அவன் செய்த பாவங்கள் அளவிற்கு நன்மைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாற்றி விடுவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஹதீஸில் குதுஸியில் நமக்கு சொன்னார்கள். இப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, இன்னக மா தஅவுதனி வ ரஜௌதனி கஃபர்து லக அலா மா கான மின்க வலா உபாலி. ஆதமுடைய மகனே, என்னை ஆதரவு கொண்டு என்னை அழைத்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் உன்னை நான் மன்னித்துக் கொண்டே இருப்பேன், உன் பாவங்களை மறைத்துக் கொண்டே இருப்பேன். வலா உபாலி, எதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன். ஆதமுடைய மகனே, லவ் பலகத் துனூபுக அனான ஸமா, வானத்துடைய முகடை உன்னுடைய பாவங்கள் தொட்டாலும் சரி, சும்ம ஸ்தக்ஃபர்தனி, அதற்கு பிறகு என்னிடத்திலே மன்னிப்பை தேடினால், கஃபர்து லக், உன்னை நான் மன்னிப்பேன். வலா உபாலி, நான் மன்னித்து விடுவேன், எதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன். இப்ன ஆதம், இன்னக லவ் அதைதனி பிகுராபில் அர்தி ஹதாயா ثم لقيتني لا تشرك بي شيئا لأتيتك بقرابها مغفرة. ஆதமுடைய மகனே, உலகம் முழுக்க பாவங்களை சுமந்து வருகிறாய். அந்த பாவத்தில் ஷிர்க் என்ற பாவம் மட்டும் இல்லாத நிலையில் நாளை மறுமையில் என்னை நீ சந்தித்தால் உலகம் முழுக்க நீ சுமந்து வந்த பாவங்களுக்கு நன்மைகளை அப்படியே மாற்றி தந்து விடுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் குதுஸியின் வாயிலாக அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை பற்றி நமக்கு சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் மக்ஃபிரத்தை விரும்புகிறான். வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன் அவ் ظلموا அன்ஃபுஸஹும் ذكروا ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம். யார் தங்களுக்கு வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷா, மானக்கேடான காரியங்களை செய்து, அவ் ظلموا அன்ஃபுஸஹும், இல்லை என்றால் தங்களுக்கு தாங்களே அநீதமிழைத்து, ذكروا, அந்த பாவம் முடிந்ததற்கு பிறகு அல்லாஹுவை பற்றி நினைவு உடனடியாக அவனுக்கு வந்து ஃபஸ்தக்ஃபரு, உடனடியாக ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், அந்த பாவங்களுக்காக உடனடியாக இஸ்திக்ஃபாரை தேடினால், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று தேடிவிட்டால் என்ன ஆகும்? வமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர அந்த பாவத்தை மன்னிப்பவர் யார்? வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். இப்படி அல்லாஹ்வை நோக்கி வந்தவன் மறுபடியும் அறிந்து அதே பாவத்தை தொடர்ச்சியாக செய்ய மாட்டான். அவனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய கூலி உலாயிக ஜஸாஉஹும் மக்ஃபிரத்தும் மிர் ரப்பிஹிம், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை உடையவர்களாக அல்லாஹ் அவர்களை ஆக்குவான். அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் அன்ஃபாலுடைய 33வது வசனம், வமா கான அல்லாஹு லியுஅذிபஹும் வ அன்த ஃபீஹிம் வமா கான அல்லாஹு முஅذிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். உங்களுடைய பிரச்சனைகள் நீங்க வேண்டுமா? உங்களுடைய கவலைகள் நீங்க வேண்டுமா? உங்களுடைய கடன் நீங்க வேண்டுமா? உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மகிழ்ச்சியால் நிரம்ப வேண்டுமா? அல்லாஹ்வுடைய வேதனை உங்களை விட்டு தூரமாக வேண்டுமா? அல்லாஹ் இந்த பூமிக்கு 2 அமானிதங்களை கொடுத்திருக்கிறான். அந்த 2 அமானிதங்கள் இருக்கும் வரை இந்த உலகம் தண்டிக்கப்படாது. முதல் அமானிதம், வமா கான அல்லாஹு லியுஅذிபஹும், அல்லாஹ் அவர்களை ஒருபோதும் அதாபை கொண்டு வேதனையை கொண்டு பீடிக்க மாட்டான். வ அன்த ஃபீஹிம், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், நீங்கள் அவர்களோடு இருக்கும் வரை. ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி விட்டார்கள், மரணித்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு இந்த உலகத்தை பாதுகாக்கக்கூடிய சக்தி எது? அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து. அல்லாஹ் சொல்கிறான், வமா கான அல்லாஹு முஅذிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். நீங்கள் இஸ்திக்ஃபாரை செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை தண்டிக்க மாட்டான். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவதாக, ஒரு அடியான் பாவம் செய்கிறான், அல்லாஹு மக்ஃபிர்லி தம்பி, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு என்று கேட்கிறாள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், மலக்குகளை பார்த்து, இந்த அடியான் மன்னிப்பை செய்தான், பாவத்தை செய்தான், இவன் இந்த ரப்பாகிய நான் தான் மன்னிப்பேன் என்று என்னிடத்திலே மன்னிப்பை தேடுகிறான்.
என்று அறிந்த நிலையில் அவன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். மறுபடியும் அந்த அடியான் அதே பாவத்தை தொடர்கிறான். மறுபடியும் கேட்கிறான், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று. அல்லாஹ் கூறுகிறான், இந்த அடியான் நான் ஒருவன்தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான், அவனை நான் மன்னிக்கிறேன் என்று. மறுபடியும் திரும்புகிறான் அதே பாவத்தில், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று மறுபடியும் கேட்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இந்த அடியான் நான் ஒருவன்தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான், அவனுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் என்று. மேலும் கூறுகிறான், கத் கஃபர்து லி அப்தி ஃபல்யஃஅல் மா ஷா. ஸஹீஹ் அல் ஹதீஸ். அவனை நான் மன்னித்து விட்டேன், அவன் எதை வேண்டுமோ செய்து கொள்ளட்டும் என்று. ஃபல்யஃஅல் மா ஷா, அவன் எதை வேண்டுமோ செய்து கொள்ளட்டும் என்று. இந்த ஹதீஸை அதிகமாக பாவங்கள் செய்யலாம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு மனிதன் என்பவன் பாவங்களை செய்யக்கூடியவன். மனம் திருந்தி வருந்தி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ததற்கு பிறகும் அவனுடைய சக்தியை மீறி அதே பாவத்தை செய்துவிட்டால் அல்லாஹ் மன்னிப்பானா? அல்லாஹ் மன்னிப்பான். அவனுடைய மௌத் இருக்கும் வரை, உலகத்திலிருந்து அவன் பிரியும் வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய பாவங்களை மன்னித்து கொண்டே இருப்பான். ஆனால் ஒவ்வொரு முறையும் தௌபா செய்யும் போது, அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடும் போது, பாவத்தை உணர்ந்து பாவத்திலிருந்து விலகி அல்லாஹ்விடத்திலே வாக்கு கொடுத்து நன்மையில் தொடர்ந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை மன்னிப்பான். அந்த பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்வதற்கு நிபந்தனைகள் உண்டு. ஃபல்யஃஅல் மா ஷா, அவன் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும், அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்று சொன்னதன் அர்த்தம், அந்த அடியான் தொடர்ச்சியாக பாவம் செய்தாலும் அல்லாஹ் ஒருவன்தான் மன்னிக்க தகுதியானவன் என்று அவன் அறிந்த நிலையில் அல்லாஹ்வை அழைத்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்து கொண்டே இருப்பான் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் நான் 70 முறை, இன்னும் சில ஹதீஸில் 100 முறை அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடுகிறேன், என் பாவங்களை மறைக்க வேண்டும் என்று மன்னிப்பை தேடுகிறேன், அல்லாஹ்விடத்தில் மீளுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். என்றால் யா அஹி, நானும் நீங்களும் எம்மாத்திரம்?